ஈரான் இப்போ பயத்துல இருக்காங்க. அமெரிக்காவோட B-52 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட் மிடில் ஈஸ்ட் பகுதியில் அமெரிக்கா நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த ஏர்கிராஃப்டை பார்த்து உலக நாடுகள் ஏன் பயப்படுறாங்க தெரியுமா? எதிரி நாட்டுக்குள்ள போகாம 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அடிக்க முடியும். 70,000 கிலோ ஆயுதங்களை நம்மளால இதுல எடுத்துட்டு போக முடியும். அதுல க்ரூஸ் மிசைல்ஸ், கிளஸ்டர் பாம்ஸ், தேவைப்பட்ட அணு ஆயுதத்தை கூட எடுத்துட்டு போகலாம். எதிரி நாட்டுக்குள்ள இது போகுதுன்னா எதிரி நாட்டோட ரேடார்ல இதே மாதிரி 10 ஏர்கிராஃப்ட் வர மாதிரி காமிக்கும். ஆனா அங்க ஒண்ணுதான் இருக்கும். ஏவுகணைகளை ஈஸியா குழப்பி விட்டுரும். இந்த ஏர்கிராஃப்டை அமெரிக்கா எந்த நாட்டுக்குமே தரமாட்டாங்க. 1950 தான் இந்த ஏர்கிராஃப்டை உருவாக்குனாங்க. ஆனா இது 2060 வரைக்குமே சர்வீஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. அந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு அரக்கனை உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்கா மக்கள் இது குண்டா இருக்க காரணத்தினாலையும் ரொம்ப பழசா இருக்க காரணத்தினாலையும் இது அசிங்கமான குண்டு பையன்னு சொல்லுவாங்க. ஆனா இது மத்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஆபத்தான பையன். கோல்டு வார் காலகட்டத்திலையும் சிரியா போர்லயும் அமெரிக்கா இந்த ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணிருக்காங்க. 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஆட்டத்தை முடிச்சுட்டு வரக்கூடிய B-52 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஏர்கிராஃப்டை இப்போ அமெரிக்கா மிடில் ஈஸ்ட் பகுதியில நிறுத்தி வச்சிருக்காங்க. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நாட்டுல இருந்து இந்த ஏர்கிராஃப்ட் கிளம்பிச்சினாலே போருக்கு நாங்க தயார்னு அமெரிக்கா சொல்றாங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.